வீடியோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே சமயம் நீங்கள் என் மேலே செம்ம கடுப்பில் இருப்பீங்கல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். எதுன்னு எப்போ பார்த்தாலும் டேக்குக்கு மட்டும் ஒன் ஷாட்டை போட்டுட்ருக்க, என்ன தான் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிறதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு இங்கே வரைக்கும் ஃபீல் ஆகுது. பட் நான் என்ன பண்ணுறது? பர்ஸ்னலாக இன்ஸ்டாவில் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஜேர்னலில் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் போடலன்னா அப்புறம் கோச்சிட்டே போயிடுவாங்க போல், அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் மட்டும்தான். அப்புறம் நான் இன்னொரு ரீசன் நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டில் பேச விரும்பலை. ஸோ நான் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஜி, நீ கேட்ட மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஜேர்னலில் ட்ரை மட்டும் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, உனக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிக்கலன்னா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிட்டே இரு. ஓகேவா? ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தேங்கோட வீட்டை தான் காமிக்கிறோம். அவருடைய பெட்ரூமில் அவருடைய மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கேக்கும் இங்கேக்கும் நடந்துட்டுருக்காரு. ஐயோ, ஃபோன் எடுத்து தொலைடா. ஐயோ, ஃபோனை எடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஃபோனை எடு. என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன்? நேற்று நைட்டில் இருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன். என்னாச்சு அவனுக்கு? ஏதாவது ஆயிருக்குமா என்ன? சிச்சி, ஏன் அங்கே இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? அவனுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஓ, ஃபோனை எடு 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ, நாட் ரீச்சபிள். அப்படி என்ன தாண்டா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாங்க பாட்டுக்கு அங்கேக்கும் இங்கேக்கும் நடந்துக்கிட்ட ரொம்ப டென்ஷனடாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன மச்சான், கால் எடுத்தாங்களா இல்லையா? இல்லைடா, காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறான். என்ன தான் பண்ணுறானோ எனக்கு தெரில. நேற்று நைட்லேருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மச்சான். ரொம்ப பயமாக இருக்குடா. டீ, அதெல்லாம் எதுவும் ஆகாது, விடு, பார்த்துக்கலாம். இல்லைடா, என் அப்பாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. இவன் கால் எடுக்க மாட்டேங்கிறேன், என்ன தான் பண்ணிகிட்ருக்கானோ தெரில. சரி, அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்டுக்காவது கால் பண்ணுறா. ஃப்ரெண்டு அது என்கிட்ட நம்பர் இல்லையா? இல்லை. சரி, நான் கால் பண்ணுறேன். உனக்கு எப்படிரா? அது அது ஜிம்மன், என்ன பண்ணிகிட்ருக்க? அவன் நம்பர் எப்படி உனக்கிட்ட? அது ஒரு நாள் பேசணும்டா, அதுதான் நம்பர் கொடுத்தான். இப்போ உனக்கு நம்பர் வேணுமா வேணாமா? சரி, பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் க்யூட்டாக சொல்லிகிட்ருக்காரு. இப்போது நம்ம ஜெமன் தான் அந்த பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணிட்டு, ஒய் கால் கொஞ்சம், என்னடா மார்னிங்கே கால் பண்ணியிருக்க? என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? அப்படியா? சொல்கிறா. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒய் கால் கொஞ்சம், நேற்று நைட்டு தானே நான் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே என் ஞாபகம் வந்துச்சா என்ன? அது பூனைக்குட்டி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். பூனைக்குட்டியா? டேய், என்னடா பண்ணுற? நீ இருதயம். என்னது தேங்க? ஏய், என்னாச்சுடா? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அது ஜங்குக்கேங்க. அவன் வீட்டில் இருக்கான். என்னாச்சு? இங்கே கூட நான் பேசுகிறேன். ஹலோ. தேவங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா? என்னாச்சு? அது ஜங்குக்கு இருக்காரா? ஜங்குக்கா? இல்லையே, அவன் ரூமில் படுத்து தூங்கிட்டுருக்கான். என்னாச்சு? இல்லை, ஒரு ப்ராப்ளம், அதனால தான் ஜங்குக்கு கால் பண்ணேன். கால் எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சாரி, டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன? இல்லை, சொல்லு. அது நேற்று ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தோம், அதனால தான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் ஃபோன் கூட எடுக்க முடில. ஏன்னா நேற்று நைட்லேருந்து ட்ரை பண்ணியா என்ன? ஆமாம், நேற்று நைட்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன். ஜங்கு கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு.
எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னடா என்னாச்சு? அவ்வளோ சீரியஸான விஷயமா என்ன? அப்படி என்ன ப்ராப்ளம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் கேட்டுட்ருக்காரு. இப்போ தான் அவர் வீட்டில் நடக்கிற எல்லா ப்ராப்ளமையும் சொல்கிறாரு. தாடி உங்கள் அப்பனுக்கு வேற வேலை மயிரே இல்லையா? ஆ என்னது? இவன் வர ஒருத்தன். ஆ சரி, இப்போ என்ன பண்ணும்? ஜங்கு கிட்ட சொல்லணுமா? ஆமாம், ஜங்குக்கை நான் பார்க்கணும், ஜங்கு கிட்ட பேசணும். ஓ சரி இரு. அவன் அந்த நாய் குடிச்சிட்டு படுத்துட்ருப்பான். என்னது? ஆ ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் வெயிட் பண்ணு, நான் கூப்பிட்றேன். ஓகே, சீக்கிரமாக கூப்பிடுவீங்களா? பயமாக இருக்காதா? சரிடா, கூப்பிட்றேன் வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் காலை கட் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மன் தான், என்னாச்சுடா, என்ன சொன்னார்? ஆ ஆ, த- தான் உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன சொன்னார்? அதுவா, ஜங்குக் கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். ஓ சரி, பயப்படாதடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, பயப்படாதடா. பயமாக இருக்குடா, என் அப்பாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி சரி, டென்ஷன் ஆகாத. அதான் பூனைக்கிட்ட சொல்லிட்டல்ல. என்னது? அ- அ- அ, சுகா கிட்ட சொல்லிட்டல்ல, எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு. ஆமாம், இதெல்லாம் எப்படா நடந்தது? என்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணல. இப்போ தாண்டா, ஒரு 1 வீக்கா. 1 வீக்கா? என்கிட்ட கூட சொல்லலை. டேய், அது இன்னும் நாங்களே சொல்லிக்கல, சும்மா பேசிக்கிட்டு மட்டும்தான்டா இருக்கோம். ஓ பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவன் கோழி குஞ்சுன்னு கூப்பிட்றான், நீ என்னமோன்னா பூனைக்குட்டின்னு கூப்பிட்டுட்ருக்க இல்லை? யார் காதில் பூ சுற்றிட்டுருக்க? டேய், இப்போ உன் பிரச்சனையை பார்க்க போறியா இல்லை என்னை பற்றி பேச போறியா? சரி சரி. அச்சச்சோ, என்னடா இன்னும் கால் பண்ணல, ஜங்கு வருவானா மாட்டானா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டேய், அதான் சுகா கிட்ட சொல்லிட்டல்ல, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தேங்க ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம அப்படியே சுகா சைட் போகலாம். சுகா இப்போ தான் அப்படியே பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு. ஐய், கர்மம் போச்சு, அவனுங்க எவனும் நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. இந்த நாய் இன்னைக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு அப்படியே தூக்க கலக்கத்துலேயே நடிக்கிறாரு. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறாரு. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அந்த ரூமே ஃபுல்லாக அவ்வளோ இருட்டாக இருக்கு. சை, காமம் போச்சோம், எப்போ பார்த்தாலும் ரூமை இவ்வளோ இருட்டாகவே வச்சுருக்கான். இந்த லைட் எங்கே இருக்குது? ஏதோ இங்கே இருக்குது, ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் லைட்டை ஆன் பண்ணுறாரு. அந்த ரூம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. எந்த பக்கம் பார்த்தாலும் தேங்கோட ஃபோட்டோஸ் தான். அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் அதில் மாட்டி வச்சுருக்காரு. சே, இவெல்லாம் கிரிஞ்ச மாதிரி பண்ணிருக்கான், ஏன்னா ரூமை சுற்றி மாட்டி வச்சுருக்கான். இந்த பக்கம் பார்த்தாலும் இவன் ஃபோட்டோ தான் தெரியுது. நான் என்ன பண்ணுது? குப்பரடிச்சு தூங்கிட்டு இருக்கியா? அதை வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போன வேகத்தில் ஒரே உத தான். ஜங்கக், ஏ என்னடா உனக்கு பிரச்சனை? தள்ளி போடா, நானே செம்ம டயர்டில் இருக்கேன். டேய் உங்கள் அப்பா மவனே, டேய் எந்திரிடா. என்ன மச்சான், உனக்கு என்னடா வேணும்? நேற்று நைட் அடித்த சரக்கு இன்னும் தெரியலையா உனக்கு? போடா, எனக்கே செம்ம டயர்டாக இருக்குது, தூங்க கொஞ்ச நேரம் விடேன்டா. டேய் இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா? என்ன மச்சான், உனக்கு என்னடா வேணும்? டேய் ஒரு பெரிய பிரச்சனைடா. என்னடா பிரச்சனை? நேற்று தாண்டா ட்ரக்ஸ் எல்லாம் பத்திரமா நம்ம இடத்துக்கு போனோம், கொண்டு போய் வச்சோம். அப்புறம் ஏன்டா என்னை சாவடிக்கிற? கொஞ்ச நேரம் தூங்க விட்றா, டயர்டாக இருக்குடா. டேய் உன் ஆள் கால் பண்ணான்டா. யாரா அது? அதான் கரடி. என்ன கரடியா? எதுக்குடா எனக்கு கால் பண்ணாமல் உனக்கு கால் பண்ணா? ஃபோன் எடுத்து பாடுறான் நாயே, எத்தனை தடவைடா உனக்கு கால் பண்ணுவான்? விடிய விடிய கால் பண்ணியிருக்கான். குடிக்கிற நாய் மாதிரி குடிச்சிட்டு இப்படி படுத்து கிடக்குற, எந்திரா மோதா. என்னது கரடியா? ஐயோ, என்னடா இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான்? இப்படி குடிக்கிற நாய் மாதிரி குடிச்சிட்டு படுத்து கிட, உனக்கு கால் பண்ணாமல் சும்மா இருப்பானா? என்ன ஆச்சுடா? எதுக்குடா எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான்? அதை உன் ஆளுக்கிட்டே ஃபோன் பண்ணி கேளு, எனக்கு தெரியாது, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன்.
டேய் மச்சான், டேய் முத்தா, டேய் என்னடா சொல்லிட்டு போடா. எனக்கு தெரியாது, அவனுக்கிட்டே கால் பண்ணி கேட்டுக்கோ. அவனுக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை. சை, மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டுக்கு டோரை நாக் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு உட்காந்து நம்ம தேங்க்கு தான் கால் பண்ணுறாரு. தேங்க் ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணுறாரு. ஜங்குக்கா, என்ன ஆச்சு ஜங்குக்கா? உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண, ஏன் எடுக்கவே இல்லை? அது கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிருந்தேன்டா. என்னாச்சு? என்ன ஆச்சா? உனக்கு இத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? சரிடா, என்ன ஆச்சுடா? எதுக்குடா இப்படி அழுகிற? ஆ, காலங்காத்தால எதுக்கு அப்படி அழுகிற? சொல்லு, என்னாச்சு? என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? இப்போ அதுதான் குறைச்சல். ஏய், என்ன மிஸ் பண்ணலையாண்ணா? ஓய் கரடி, வந்தேன்னு வச்சுக்கோ, கடிச்சு தின்றுவேன். எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பலரு. இங்கே நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன் தெரியுமா? என்ன என்ன பிரச்சனை? நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, தெரிஞ்சிச்சா? சரி, அதுக்கு? அதுக்கா? என்ன ஜங்குக்கா இவ்வளோ கேஷுவலாக சொல்லிகிட்ருக்க? இப்போ அப்பா எனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காரு. இப்போ வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னை கீழே கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜங்குக்கா, பயமாக இருக்குது. அலைன்ஸ் பார்த்துருக்கானா? டாடே, கொப்பனுக்கு அறிவு மாரி இருக்காதா என்ன? இப்போ தானே தெரிஞ்சிருக்கு நீ நான் லவ் பண்ணுறான்னு. அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இல்லை? ஜங்குக்கா ப்ளீஸ், அதெல்லாம் பேச டைம் இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரிடா, அதுக்கு என்ன இப்படி பயப்படுற? போய் பாரு. என்ன போய் பாரா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? கீழே போனேன்னா அவ்வளோதான், நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இப்போது அவருடைய ரூம் டோர் நாக் ஆகுது. ஆ அம்மா. தாங்க என்ன பண்ணுற? கீழே வா, டைம் ஆகுதுல்ல, எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கா கீழே கூப்பிடுறாங்க. ஜங்குக்கா, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. தாங்க என்ன பண்ணுற? என்ன பண்ணிகிட்ருக்க? டோர் ஓப்பன் பண்ணு ஜெமினா. நீ என்ன உள்ளே தானே இருக்க? டோர் ஓப்பன் பண்ணு ஜெமினா. டேய், டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்கடா. இல்லைடா, வேணாடா, டோர் ஓப்பன் பண்ணாதா, எனக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கா, ஜங்குக்கா ஏதாவது பேசு ஜங்குக்கா. ஹலோ ஜங்குக்கா. டேய் தயாங், எதுக்கு அழுகிற? காலை கட் பண்ணிட்டான்டா, எடுக்கலை. எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னால் ஜங்குக்கு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. பேசாமல் நான் செத்துறட்டா? ஏய், லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காது தயம். இப்போ தானே பார்த்துட்டு போகிறதுக்கு தானே வந்திருக்காங்க. வா, கீழே போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் வா. இல்லை, நான் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டீ, அம்மா வேறு கதவை நாக் பண்ணிட்டே இருக்காங்க. நீ பாட்டுக்கு சும்மா இங்கே நின்று கத்திட்டு இருக்காதா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் தேங்காய் சமாதானப்படுத்தி அப்படியே அவருடைய ஹேண்டை பிடிச்சிட்டு வந்து அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. தேங்கோட அம்மா பார்த்துட்டு, என்ன ஆச்சு தேங், டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா? என்ன பண்ணிகிட்டு இருந்த? அது அது சரி வா, கீழே வா, எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் தேங், இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா என் பையன். இன்னைக்கு இன்னொரு மடங்கு சேர்த்தி ரொம்ப அழகாக இருக்கான். என் கண்ணே பற்றும் போல. ஆமாம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். டேய் மச்சான், என்னடா பண்ணுற? இல்லைடா, பயமாக இருக்குடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மா ப்ளீஸ்மா, அவங்கள எல்லாத்தையும் கிளம்ப சொல்லுமா. எனக்கு இந்த மேரேஜ்லலாம் இஷ்டம் இல்லைம்மா, ப்ளீஸ்மா. தாங்க என்ன பேசிகிட்ருக்க? உன் அப்பா ஒரு வாட்டி முடிவெடுத்துட்டாருன்னா அதை யாராலையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அது மட்டும் இல்லாமல் நீ லவ் பண்ணுற பையன் ஒரு மாஃபியாடா. எப்படி உங்கள் அப்பா நம்பி உன்னை அவனை கொடுப்பாரு? சொல்லு, எப்படி பார்த்துப்பா உன்னை? அம்மா, என்னை அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா. அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறாம்மா. எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த மாதிரி பையன்தாம்மா. அம்மா ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட பேசுங்கம்மா. தாங்க இதை பாரு, நீ வேறு யார் எந்த பையனை லவ் பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தாலும் நானே அப்பா கிட்ட பேசியிருப்பேன். ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை தயாங். அம்மா தியாங், நீ என் பையன்டா. என் பையனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் விருப்பப்பட மாட்டேனா? சொல்ல, ஒரு மாஃபியாவை எப்படி தயாங்
நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரு அம்மாவை என்னால் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்க முடியும்? நீயே சொல்ல. எனக்கு தெரியும் நீ அந்த பையனை எவ்வளோ லவ் பண்ணுறன்னு. ஆனால் என்னால் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலையா? அவனால் உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், உனக்கு ஏதாவது ஒன்றுனா நானும் அப்பாவும் உயிரோடவே இருக்க மாட்டோம். புரிஞ்சதா? அம்மா ப்ளீஸ்மா, அவள் எல்லாம் என்னால் இருக்க முடியாதும்மா. அவள் ரொம்ப நல்லவம்மா. தியாகம் என்ன பேசிகிட்டு இருக்க? புரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கியா? நல்லவன் எப்படி மாஃபியாவாக இருக்க முடியும்? நீயே சொல்ல. தியாங்க இதை பற்றியெல்லாம் பேச வேணாம். அம்மா ப்ளீஸ்மா, என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதும்மா. அது மட்டும் இல்லாமல் அவனாலே நான் இல்லாமல் இருக்க முடியாதும்மா. அம்மா ப்ளீஸ். தியாங், இது டைம் வேஸ்ட். புரிஞ்சுதா? வா, உனக்காக எல்லோரும் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, சொன்னால் கேளுங்கம்மா. அம்மா என்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்கம்மா. நீங்கள் பார்த்து வச்ச பையனை நான் எப்படிம்மா மேரேஜ் பண்ணிக்கிறது? தியாங், இதை பாரு, உன் ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்ததுனால மட்டும்தான் நீ அந்த பையனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் இவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. உன்னுடைய ஃபீலிங்ஸ்க்காக மட்டும்தான் உன்னை நல்லா பார்த்துக்கிற பையனை நான் பார்த்துருக்கேன். வா, கீழே வா போகலாம். அம்மா அம்மா ப்ளீஸ்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாங் பாட்டுக்கு அவருடைய அம்மாவை கையை பிடிச்சிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போது தேங்க கீழே கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. தேங்க லிட்டரலி அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் நின்றுட்டுருக்காரு. ஜிமின் வந்து தேங்கோட கையை பிடிக்கிறாரு. விடுடா, அவ்வளோதான், இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. ஜங்குக்கு என்ன இப்படி பண்ணா? எனக்கு சீரியஸாக ஜங்குக்கிட்ட இருந்து நான் எக்ஸ்போர்ட்டே பண்ணல தெரியுமா? அவன் எனக்காக வருவான்னு நினச்சேன். அவ்வளோதான், இல்லை என்ன டைம் பாஸ்க்கு லவ் பண்ணியிருக்கானாடா? இதுக்கு நான் தான் கிடைச்சனா? சொல்ல, என் ஃபீலிங்ஸ் கூட விளாட்றதே அவனுக்கு வேலையை போச்சுல்ல. ஸ்டார்டிங்கில் அவனை துரத்தி லவ் பண்ணேன். ஒரு மாஃபியானு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனை துரத்தி லவ் பண்ணேன். என்னை தூக்கி போட்டான். இப்போ அவன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தான். இப்போ என்னடானா என்னை மறுபடியும் விட்டுட்டு போயிட்டான். என்ன ஜிம்மன் இதெல்லாம்? நான் எதுக்கு ஜிம்மன் அவனை லவ் பண்ணணும்? அவனை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. இப்போது தேங்கோட அம்மா தான், தேங் என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுருக்க? கொஞ்சமாவது சிரி தயா, கொஞ்சமாவது சிரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அம்மா ரொம்ப கம்பல் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்கோட அப்பாவும் அதே மாதிரி தான். இப்போ எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. தேங்க அப்படி ரொம்ப பாவமாக அந்த சோஃபாவில் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு. அவர் மைண்ட்குள்ளே ஏகப்பட்ட தாட் அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஜங்கு கூட இருந்த ஒவ்வொரு சின்ன மூமெண்ட் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ரீகால் பண்ணி பார்க்குறாரு. இப்போது தேங்கோட அப்பா தான், அப்புறம்ப்பா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கிள், உங்கள் பையனை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? உங்கள் பையனை மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம். என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா. ஐயோ அங்கிள், நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி செஞ்சு வச்ச தங்க சிலை மாதிரி இருக்கான். இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் அங்கிள், தேங்குக்கு இந்த மேரேஜில் ஓகே தானே? தேவங்க உன்னதான் வச்சான், உன்னை தானே கூப்பிட்றாங்க. என்ன தேவன்? ஐ எம் லீஜன். என்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்ப. சியோலிய நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் நான் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை விட்டால் இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். ப்ளீஸ் இப்படி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் உன் கண்ணு ஏதோ ஒன்று பண்ணுது. ஸோ உன்னை மிஸ் பண்ண நான் விரும்பலை. கிரிஞ்ச மாதிரி பேசுகிறல்ல, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் இப்படி பேசுனதே கிடையாது. டக்குன்னு பதில் சொல்லுவேன். ஆனால்
உன்கிட்ட பேசும்போது மட்டும் ஒரு மாதிரி பாரு, கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகுது. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் எனக்கே கேட்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக துடிக்குது. சரி விடு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஓகே. உனக்கு ஓகேவா? ம் சேசானோ ஏதாச்சும் ஒன்று சொல்லு. அண்ட் நீ நோ சொல்ல மாட்டேன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த செகண்டில் இருந்து உன்னை லவ் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது 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 வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங் தான் அப்படியே திக்கி திணறிட்டு இருக்காரு. லீஜன் தேங்கோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கான். அதுவும் தேங்கோட கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். தேங்க் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸோட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவருக்கு சுத்தமாக பேச்சே வரல. ஏன்னா அவர் மைண்ட் ஃபுல்லாக ஜங்குக் 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 மட்டும்தான் இருக்கார். தேங்க் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏ ஏ எதுக்காக எதுக்காக ஜங்குக்கை காலை கட் பண்ண? அப்போ அவ்வளோதானா எல்லாமே முடிஞ்சிருச்சா? உனக்கும் எனக்கு இல்லை அந்த உறவு முடிஞ்சிருச்சா? இதுக்காக தான் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்து நான் லவ் பண்ணேன்னா என்னை விட்டுற மாட்டேன்னு நினச்சேன். ஏன் ஜங்குக்கா என்னை இப்படி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் பாட்டுக்கு அப்படி இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ லீஜன் தேங் அவங்ககிட்ட தான் கேட்குறான், இந்த மேரேஜில் உனக்கு ஓகேவா? ஸோ ப்ளீஸ் நோ மட்டும் சொல்லிடாத. நான் கூட அவ்வளோ அழகாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே திக்கி திணறிட்டுருக்காரு. இப்போது தேங்கோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்கிது. இப்போ ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அப்படி அந்த மெயின் டோர்கிட்ட தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கோடு பார்த்துட்ருக்காங்க. யாரா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போது பிளாக் கலர் கோட் போட்ட ஒரு பர்சன் அந்த காரோட டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அந்த பர்சன் அப்படியே தள்ளி ஓரமாக நின்றுட்டு அப்படியே ஸ்டெடியாக நின்றுட்டுருக்கான். இப்போது அந்த காரில் இருந்த ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக செம்ம மாஸாக அந்த காரை விட்டு இறங்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். பிளாக் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஷூ. அந்த ஷர்ட் பட்டன்ஸ் 2 ஓப்பனில் இருக்குது. கழுத்தில் ஒரு செயின், காதில் ஒரு இயரிங்ஸ் போட்டு, கொஞ்சம் லாங் ஹேர், அது அப்படியே ஒரு போனி டெயில் மாதிரி போட்டு, ஒரு பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு செம்ம மாஸாக வாயில் சிவிங்கத்தை போட்டு மென்னுக்கிட்டே செம்ம மாஸாக அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. அதுவும் கையில் கன்னோடு இறங்கி வந்துட்டுருக்காரு. தேங்க இதை அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கோடு பார்த்துட்ருக்காங்க. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. குக்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ லவ்வோடு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கும் பின்னாடியே நம்ம சுகாவும் வந்துட்டுருக்காரு. செம்ம அழகா பிளாக் கலர் ஷர்ட், அப்படி பிளாக் கலர் கோட் போட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே செம்ம ஸ்டைலாக வந்துட்டுருக்காரு. அங்கே ஜிமின் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்காரு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஸ்மைலு தான். அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே சுகாவோட ஷோல்டரில் கை போட்டு அந்த கன் எடுத்து அவருடைய ஃபோர்கெட்டை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, அதான் இவன் என்ன பண்ணலாம் சொல்ல, எனக்கு காண்டாக இருக்குது, இவனுக்கு இப்போ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் போல இருக்குது. நீ என்ன சொல்கிற? டேய் உன்னத்தாண்டா, டேய் லூசு பயலே, அங்கே என்னடா பறக்க பார்த்துட்ருக்க? ஓ டேய் கொத்தா, நான் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து சால்வ் பண்ணிட்டு ஆளை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தா நீ எங்கே வலிஞ்சிட்டு அங்கே பார்த்துட்ருக்க? ஏய் மச்சான், அவள் தாண்டா என் ஆள். என்னடா நல்லா இருக்கான், கொள்ளையாக இருக்கான். சா வச்சிருவேன், அவன் என் ஆள். வச்சுக்கோ எனக்கு என்ன. சரி அங்கே பாடுறா மச்சான், என் ஆளை தொட்டு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு வயிறெல்லாம் எரியுது, கபான்னு எரியுது. என்ன பண்ணிட்டோம் நான்? என்னடா பேசிகிட்டு இருக்க? போட்டு தள்ளிட்டு தூக்கிட்டு வாடா போகலாம், டைம் ஆகுது
ஆல்ரெடி செம்ம டயர்டில் இருக்கேன். நான் போய் தூங்கணும் வேற. இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் தூக்கம் தூக்கம்னுக்கிட்டு இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஸ்ட்ரைட்டாக அந்த லீஜன் கிட்ட வராரு. லீஜன் கிட்ட வந்து இப்போது லீஜன் தான் ஜியான் ஜங்குக். நானே தான் ஜியான் ஜங்குக். அடிங்குப்ப மவனே, யார் மேலே கை வச்சு பேசிகிட்டு இருக்க? அவன் ஏன் ஆள். மூடிட்டு கையடுறா. அச்சி கையட. ஜங்குக் என்ன சொன்ன? ஜங்குக்கா? ரைட்டில் விட்டோன்னா லெஃப்டில் திரும்பிக்கோ. கால் மீ சார். ஓகே? என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு மாஃபியா. என்னை பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும். உனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? சொல்லுங்க லீஜன் சார். தெரியுமா தெரியாதா? தெரியும். அது சரி, இங்கே என்ன பண்ணுற? அது அது தேங்க பார்த்து பேசிட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு. யார் பொண்டாட்டியை யார் மேரேஜ் பண்ணிக்கிறது? அவன் ஏன் பொண்டாட்டி, புரிஞ்சதில்ல? அவன் என்னோடது, எனக்கு சொந்தமானவன். ஸோ பொத்திட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? நான் என் மாமனார்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கும் என் மாமனாருக்கு கொஞ்சம் டீலிங் விஷயம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறமேட்டு உங்ககிட்ட வரேன். ஓகே? தள்ளி நில். என் ஆள்கிட்டேருந்து தள்ளி நில். செல்லக்குட்டி, எதுக்கு அழுகிற? ஜங்குக்கா வந்துட்டியா? வந்துட்டா? நீ சொல்லி நான் வராமல் இருப்பேனா என்ன? வரமாட்டேன்னு நினச்சேன். என்னை அப்படியே விட்டுருவேன்னு நினச்சேன். ஓய் லூசாடா நீ, என் உசுருடா நீ. என் உசுரை எங்கே விட்டுட்ட என்ன பண்ணுவேன்? என்னை பார்த்தா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுற மாதிரி இருந்ததா? உண்மையாக லவ் பண்ணேன்டா, உண்மையாக லவ் பண்ணேன். அது உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன். இதை பாரு, யாருக்கிட்டேயும் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாது. உன்னை பார்த்த செகண்ட் எனக்கு வந்தது. ஆனால் நான் ஒரு மாஃபியா, நான் ஒரு கேடுகட்ட பொறுக்கி, அதனால் இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தள்ளி தான் போனேன். ஆனால் நீ என்னை விடவே இல்லை, என் பின்னாடி சுற்றி வந்த. அதுக்கப்புறம் நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இன்னும் எத்தனை பேர் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சாலும் ஒருத்தனையும் விட மாட்டேன். கொன்று போட்டுட்டாவது உன்னை தூக்கிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். புரிஞ்சதில்ல? ஐ லவ் யூ. புரியுதா? ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ. ஏய் பாப்பா என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுகிற? நான் தான் உன் ஜங்குக்கு வந்துட்டேன்ல, அழுகாதடா. எங்கள் அப்பா பார்க்குறான்டா, என்னை இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்க. எனக்கு யார் பார்த்தாலும் கவலை இல்லை. நான் பயந்துட்டேன் தெரியுமா? என்னை அப்படியே விட்டுருவியோன்னு நினச்சேன். பாப்பா என்னை பாரு. ஏய் தாங் பாப்பா என்னை பாரு. அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டான். புரிஞ்சுதா? புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜங்குக் அப்படியே தேங்கோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணி தேங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. தேங்க அப்படியே அவருடைய ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போது ஜங்குக் தான், ஒய் பாப்பா என்ன அழுகும்போது கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ப்ளீஸ் இப்படி அழுகாதா. எனக்கு ஏதோ மாதிரி அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுது. அப்படியே உன்னை தூக்கி போட்டு முடிக்கணும்னு தோணுது. ஐ லவ் யூ ஜங்குக்கா. பயமாக இருக்கு. எதுக்கு பயப்படுற? உன் மாமன் நான் இருக்கும்போது எதுக்குடா பயப்படுற? எதுக்கும் பயப்படக்கூடாது, சரியா? உன் ஜங்குக்கு இருக்கேன். உன்னை என்றைக்குமே கையை விட்டுற மாட்டான். ஒரு வாட்டி பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங். இந்த லைஃப்னு இல்லை, இன்னும் எத்தனை லைஃப் எடுத்தாலும்
அவ்வளோ ஈஸியெல்லாம் அவனை விட்டுற மாட்டான். புரியுதா? ம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தேங்கோட அப்பா தான், தேங்க என்ன பண்ணிகிட்ருக்க தயம், இதெல்லாம் என்னது இது? ஆ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா, இதெல்லாம் செட் ஆகாது, இதை வேணாம் விட்டுருன்னு சொல்லிட்டு. ம் என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு தள்ளி வா, இந்த பக்கம் வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அப்பா காய்ச்சி பூச்சின்னு கத்திகிட்டு இருக்காரு. இப்போ தேங்க தான், அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இவன் வேணும்ப்பா, எனக்கு இவன் இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாதுப்பா. தேங்க என்ன நினச்சிட்ருக்க நீ? ஆ இவ ஒரு மாஃபியா, நீ மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டுருக்க? ஆ இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது தெரியுமா உனக்கு? ஆ உனக்கு என்னன்னா எங்களால் தாங்கிக்கவே முடியாது தயாங். எங்களுக்கு இருக்க ஒரே பையன் நீ மட்டும்தான். அந்த பையனை ஒரு மாஃபியாவுக்கு கொடுத்துட்டு நாங்கள் உன்னை இழக்க விரும்பலை தயாங். உனக்கு புரியுதா இல்லையா? ஆ அப்பா எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் இவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்ப்பா. அது மட்டும் இல்லாமல் தேங் நானும் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்ப்பா. அவனும் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான்ப்பா. என்னை விட்டு அவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேங் அவருடைய அப்பாவோட கையை பிடிச்சிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஜங்குக்கு செம்ம வெறி ஆகுது. இப்போது தேங்கோட அப்பா என்ன கேட்குறாரு அப்படின்னா, தேங் இதெல்லாம் மூவியில் பார்க்க நல்லா இருக்கும் தயாங், ரியல் லைஃப்க்கு நல்லா இருக்காது, அது மட்டும் இல்லாமல் செட் ஆகாது தயாங். இவன் ஒரு பிக்கஸ்ட் மாஃபியா தயாங், இவனை போய் உனக்கு எப்படி பிடிச்சது? எனக்கு அதுதான் இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. இவனை சுற்றி எவ்வளோ ஆபத்து இருக்குது தெரியுமா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் தினம் தினம் சாக போறியா? சொல்லு. நீ கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் எங்களையும் ஏன் தயாங் கஷ்டப்படுத்துகிற? வேணாம் தயாங், விட்டுரு. அவனை ஃபஸ்ட்டு வெளியே போக சொல்லு. நாங்கள் பார்க்குற பையனை லீஜனை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், புரியுதா? இல்லைப்பா, என்னால் முடியாது, என்னால் ஜங்குக்கு இல்லாமல் இருக்க முடியாது, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட செக்ஸில் பளீர்னு ஒரு அறவு இருக்குது. அடுத்த செகண்ட் தேங்கோட அப்பாவோட செக்ஸில் பளீர்னு ஒரு அறவு இருக்குது. தேங்கோட அப்பா அந்த சோஃபாவில் போய் விழுகிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் தேங்கோட அப்பாவோட ஃபோர்கேட்டில் கன்னை வச்சுட்டு அவருடைய ஒரு காலை தூக்கி அந்த சோஃபாவில் வச்சுக்கிட்டு, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா ஓவராக பேசிக்கிட்டே இருக்க, யார் மேலே கை வைக்கிற? அவன் ஏன் ஆள், அவன் ஏன் பாப்பா, அவன் மேலேயே கை வைக்கிறியா நீ? உன்னை போட்டு தள்ளிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாத. தேங்கோட அப்பா வச்சேன்னு பார்க்குறான், இல்லைன்னு வச்சுக்குவான், நேரம் போட்டு தள்ளிட்டு தேங்க என்னைக்கோ தூக்கிட்டு போயிருப்பான். அவன் எனக்கு சொந்தமானவன், அவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். ஜங்குக்கா என்ன பண்ணுற ஜங்குக்கா, அவர் என் அப்பாடா. தெரியுது, திப்பர்றா, உன் மேலே கை வைக்கலாம். வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா பாப்பா? உங்கள் அப்பனை ஜங்குக்கா உங்கள் அப்பனாச்சேன்னு பார்க்குறான், இல்லைன்னு வச்சுக்கோயேன் மயிராச்சேன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். உன் மேலே அது ஏன் பாப்பா மேலே கை வச்சிருக்கான், அவனை சும்மா நின்றுட்டுருக்கல, என்ன சொல்லணும்டா. ஜங்குக்கா அவர் என் அப்பாடா, என்ன பேசிகிட்ருக்க நீ? என் அப்பாவை ஷூட் பண்ண போகிற? அப்பா வச்சிருந்தாலும் மூடிட்டுருக்கான் என்ன, மற்ற எவனாவது உன் மேலே கை வச்சிருந்தாலாம் இல்லை, உன் நிழலை தொட்டிருந்தா கூட அவனை குழி தோண்டி புதைச்சிருப்பான். உங்கள் அப்பான்றதுனால மட்டும்தான் மூடிட்டு இருந்தேன். பாருடா சிக்ஸ் எப்படி ரெட்டிஷாக இருக்குன்னு. உங்கள் அப்பனை ஜங்குக்கா என்ன பண்ணுற புது நிறுத்த. என்ன தயாங்க இதெல்லாம்? இதுக்கு தான் நான் சொன்னேன், எதை நம்பி என் பையனை உனக்கு கொடுக்க சொல்கிறேன்? சொல்லு, உனக்கு இவ்வளோ கோபம் வருது, கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. என் பையனை எப்படி நான் உன்னை நம்பி கொடுக்குறது? அது மட்டும் இல்லாமல் உனக்கு வெளியில் ஏகப்பட்ட எனிமீஸ் இருக்காங்க, அவனுங்கனால என் தாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான், அது மட்டும்தான். பெருசு இதை பாரு, உன் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. அவனா அவ்வளோ அழகா தங்கத்தட்டில்
இல்லை 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 இல்லை, வைரத்தட்டில் தாங்குன்னு தாங்குவேன். அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். என்னை நம்பி உன் பையனை கொடுக்கலாம், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு கூட கூட பேசிக்கிட்டே இருக்காரு. இப்படி கூட கூட பேசினா தேங்கோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. தேங் எவ்வளவோ ஸ்டாப் பண்ணுறாரு. தேங்க ஒரு நிமிஷம், தேங்க எவ்வளவோ ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக் ஸ்டாப் பண்ணாமல் கூட கூட பேசிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கா ஒரு நிமிஷம் இரு, அப்பா ஏதோ சொல்ல வராருல்ல, அது முதல்ல கேளு. ஏய், என்ன கேட்குற சொல்லு? என்ன கேட்குறது? அவன் பாட்டுக்கு உன்னை விட்டுட்டு போன்றான். அப்படியெல்லாம் உன்னை விட்டு போக முடியாது. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். என்ன தயாங்க இதெல்லாம்? உனக்கே இதெல்லாம் தெரியும்ல. நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட கூட யாரும் பேசக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆனால் இவன் என்ன தயாங்குது, கூட கூட பேசிக்கிட்டே இருக்கான். ஓ, யாரை பார்த்து யானை? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என்னை பார்த்து இந்த 7 கண்ட்ரியுமே அப்படி தொட நடுங்கும். என்னை பார்த்து யோன்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுக்கு வாய் மூடாமல் பேசிக்கிட்டே இருக்காரு. தாங்க இதை பாரு, அவனுக்கு சும்மா சும்மா கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அது கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அவன் ஏதாச்சும் காது கொடுத்து கேட்டானா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் வந்ததுலேருந்து கத்திக்கிட்டு மட்டும்தான் இருக்கான். அவனுடைய மாஃபியான்ற திமிரை காமிச்சிட்டே இருக்கான். இப்படி இருக்க பையனை எப்படி நான் நம்பி என் பையனை கொடுக்க சொல்கிறேன்? எப்படி நான் உன்னை கொடுக்கறது சொல்லுதையா? யோ, நானும் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் கன் எடுத்துகிட்டு அப்படியே கையை ஓங்கிட்டு வராரு. இப்போது ஜங்குக்கோட சிக்ஸில் பளீர்னு ஒரு அறை இருக்குது. ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருமே அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க, இன்க்ளூடிங் சுகா. ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு அடித்தது வேறு யாரும் இல்லை, நம்ம தாங் தான். அடிச்சுட்டு வாய மூடு, பேசாத ஜங்குக்கா. இல்லைடா, மறுபடியும் அரைஞ்சிருவான் பார்த்துக்கோ, வாய மூடு. பாப்பா, அவன் விட்டா ஊரை பேசிகிட்டே இருக்கான். நீ கொஞ்சம் தள்ள, அவனை இன்னைக்கு முடிச்சு விட்டு நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். மறுபடியும் அரைஞ்சிருவேன். அவர் என் அப்பா, புரிஞ்சதா? வாய மூடு, புரிஞ்சதா? வாய மூடு. இல்லை பாப்பா, நான் பேசுகிறேன். நீ எதுவும் பேசாத, நானே பேசிக்கிறேன். என் அப்பா தானே அவரு, நானே பேசுகிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லு, புரிஞ்சதா? மறுபடியும் ஏதாவது சவுண்டு வந்தது, மறுபடியும் பளீர்னு ஒரு அறை விட்டுருவேன். புரியுதா? புரிஞ்சது. அமைதியாக தள்ளி நில்லு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் க்யூட்டாக மண்டையை ஆட்டிட்டு அவருடைய 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணி க்யூட்டாக தேங்க் பின்னாடி நின்றுட்டுருக்காரு. எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக, அவ்வளோ பொப்பியுமா, அவ்வளோ சமத்து பிள்ளையா தேங்க் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போது தேங்க் தான், அப்பா உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கா அவனை? நான் பார்த்துப்பேன்ப்பா. என்கிட்டலாம் அவன் கோவவே பட முடியாதுப்பா. நான் ஒரே ஒரு சவுண்டு விட்டேன்னா அவன் அப்படியே ஆஃப் ஆயிடுவான். இப்போ பார்த்தீங்கல்ல, அவன் எவ்வளோ சமத்த பிள்ளையா, பேபி மாதிரி வந்து என் பின்னாடி நின்றுட்டுருக்கான். இதுதான்ப்பா அவனுடைய ஒரிஜினல் கேரக்டர். இந்த கேரக்டரை பார்த்து தான்ப்பா நான் அவனை லவ் பண்ணவே ஆரம்பித்தான். அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் உங்கள் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்ப்பா. என்ன அது மட்டும் இல்லாமல் என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பான்ப்பா, ரொம்ப பத்திரமா பார்த்துப்பான். என்னை நல்லா பார்த்துப்பல்ல ஜங்குக்கா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னை நல்லா பார்த்துப்பல்ல? அங்கிள் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் கல்யாணம் மட்டும் போதும், பேசாத. பேச விட மாட்டேங்கிறானே, ஐயோ சே, என்ன அப்படியே அசிங்கமாக போச்சு. எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்களே. இன்னும் நம்ம பாடியோடு கூட நம்மளை வேகமாக பார்க்குறான். நேடா நலுக்கு வெளில போ. பாஸ், அது வந்து தேங்க்ஸ் சார் உங்களா? ஆமாம், அடித்தான் அவன். என் பொண்டாட்டி அடித்தா வாங்கிக்கணும். ஏன் நீ வாங்கினது இல்லையா? போ. அது எப்படி பாஸ், நீங்கள் ஒரு பிக்கஸ்ட் மாஃபியா? பிக்கஸ்ட் மாஃபியா தான். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த உலகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நான்
வெறி பிடிச்ச சிங்கம். ஆனால் என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் பூனைக்குட்டி. அவ்வளோதான். இது தாண்டா ரியல் லைஃபு. போ போ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. இப்போது தேங்கோட அப்பாவும் இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு, அப்பா பார்த்தீங்கள, அவனே சொல்கிறான்ல, இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான்ப்பா, எங்களை நம்புங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, அப்பா எங்களை 2 பேர்த்தையும் சேர்த்து வைங்கப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ். ஜங்குக், எவன்டா அது? ஓ, மாமனாரா? அங்கிள், என் பையனை நல்லா பார்த்துப்பல்ல? ஓ, ரொம்ப நல்லா பார்த்துப்பனே. அவனை கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க. அப்படி என்ன அம்மா பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அப்பா என்ன கேட்டாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, சரியா? பேச விட மாட்டானே. அங்கிள், நல்லா பார்த்துப்பேன். என்னை நம்பி உங்கள் பையனை என்கிட்ட கொடுங்க. ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா இவனை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அங்கிள். இவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அங்கிள், ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா எனக்குன்னு யாருமே கிடையாது. என் லைஃப்பில் வந்த ஒரே பர்சன் உங்கள் பையன் மட்டும்தான். ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்தான், என் லைஃப்பை அப்படியே மாற்றிட்டான். பார்த்தீங்கள இவ்வளோ நேரம் எப்படி கத்திட்டு இருந்தேன்னு. ஒரே அறை தான், அப்படியே அடங்கிட்டேன். இவ்வளோதான் அங்கிள்ண்ணா. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர். என் தயாங் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டரை மட்டும்தான் பார்த்து விரும்பினான். நானும் அவனை பார்க்கும்போதெல்லாம் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ப்ளீஸ் அங்கிள், எனக்கு நான் இந்த மாதிரியெல்லாம் பேசினதே இல்லை, யார்கிட்டையும் பேசினதில்லை. என் தயாங்காக நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். எனக்கு என் தயாங் வேணும் அங்கிள், அவ்வளோதான். நான் வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில அங்கிள். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வேர்க்குது. நான் யார்கிட்டையும் இப்படியெல்லாம் பேசினதே இல்லை அங்கிள். ஃபஸ்ட் டைம் என் தயாங்காக உங்ககிட்ட கேட்குறேன். ப்ளீஸ் அங்கிள், என் தயாங்க என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு என் பாப்பா வேணும். என் பாப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோ லவ் பண்ணணும், அவ கூடவே இருக்கணும். ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்காக் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காரு. தேங்கோட அப்பாவுக்கு இதெல்லாம் புரியுது. ஜங்குக் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான், என்ன இவன் இவ்வளோ யோசிக்கிறான்? யோ பெரிய மனுஷா, யாருக்கிட்டையும் நான் இப்படியெல்லாம் பேசினதே கிடையாது. தோ இங்கே நிற்கிறானே என் பாப்பாக்காக நான் பேசினேன். இவனுக்காக மட்டும்தான் இவ்வளோ இறங்கி போனேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் உன்னையும் பொண்டாட்டியும் போட்டு தள்ளிட்டு என் தாங்க என்றைக்கோ தூக்கிட்டு போயிருப்பேன். அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மூடிட்டு நின்றுட்டு இருந்தேன். நீ மட்டும் இல்லைன்னு சொல்ல, இப்போவே இந்த கண்ணால் உன்னை போட்டு தள்ளிட்டு என் பாப்பாவை தூக்கிட்டு போக எனக்கு தெரியும். என்ன இவன் ரொம்ப யோசிக்கிறானே. தேங்க நம்ம கூட அனுப்புவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக் அவர் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இது தேங்க்கு ஃபீல் ஆகுது. ஜங்கோக் அப்படின்றாரு. இவன் வர ஒருத்தன் மனசுக்குள்ளே என்ன நினச்சாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். சொல்லு பாப்பா, என்ன நினச்சிட்ருக்க? நான் ஒன்றும் நினைக்கலையே. நீ என்ன யோசிக்கிறன்னு முதற்கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் என் அப்பா அப்படி பேசினேன், ஐயோ உனக்கு அப்பான்னா எனக்கு மாமனாரா, அப்படியெல்லாம் பேச மாட்டேன். போதும், ரொம்ப வலியுது, தொடச்சிக்கோ. சரி ஓகே, நான் உங்கள் மேரேஜ்க்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஜங்கோக். என்ன இளவு கண்டிஷன் அங்கிள்? என்னது? என்ன கண்டிஷன் அங்கிள்? நீ இந்த 1 month எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். எனக்கு கேட்கல. என்ன சொன்னீங்க? இந்த 1 month நீ எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். நீ தேங்கிட்டையும் எங்ககிட்டையும் எப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு பார்த்துட்டு தான் என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன். இதில் ஓகே அப்படின்னா இங்கே உட்காந்து பேசலாம், இல்லை அப்படின்னா நீ வெளியே போகலாம். புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்து தேங்கோட அப்பா சொல்லிகிட்ருக்காரு.
இங்கே சுகாவுக்கு செம்ம சிரிப்பு வருது. அவர் பாட்டுக்கு உட்காந்து சிரின்னு சிரிச்சிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டோன் பண்ணி அப்படியே ஓங்கி ஒரு மிதிச்சான்னு வச்சுக்கோ, செத்துருவ. இல்லை மச்சான், இல்லை இவங்க அப்பா என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கான், எனக்கு சிரிப்பாக வருதுடா. மூடிட்டு இருந்துற, புரிஞ்சுதா? எனக்கு என் பாப்பா வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐயோ எப்படிடா 1 மந்த்து. டீ தயாங், என்ன தயாங் இதெல்லாம்? ப்ளீஸ் ஜங்குக்கா, ப்ளீஸ் எனக்காக இதை பண்ண மாட்டியா? ப்ளீஸ். உனக்காக பண்ணுறேன்டா, உனக்காக பண்ணுறேன். ஓகே அங்கிள், 1 மந்த்து தானே, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. தேங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. தேங் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை அப்படியே விரலோடு விரல் கோர்த்து டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே க்யூட்டாக பார்க்குறாரு. ஐஸ் 2 அப்படியே டியாஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அவ்வளோ அழகாக பார்க்குறாரு. இப்போ தான் அப்படி பார்த்த செகண்ட் ஜங்குக் தான் அவருடைய மனசுக்குள்ள, இது போதுண்டா, இந்த ஒரு ஸ்மைல் உன் ஃபேஸ்லேருந்து வரதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னும் 1 மந்த்து தானே, பார்த்துக்கலாம். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பப்பா, உன்னை என்றைக்குமே நான் லைஃப்பில் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பப்பா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவருடைய மைண்ட்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே இப்போது அப்படியே ஜங்குக் தேங்க பார்த்து அவருடைய ஐஸ் 2 க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ தேங்கோட அப்பா தான் இவன் வேற ஒருத்தான். அங்கிள், ஸோ எப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வர? அங்கிள், எப்போ இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறேன்னு கேட்டான். இதோ இப்போவே. டே மச்சான், சொல்கிறா, என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுற, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஓகே சரி வா தேங், உள்ளே போகலாம். ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏன்னா அங்கிள், எங்கே தேங்க கூட்டிகிட்டு போகிற? தேங்கோட ரூமில் தானே நான் ஸ்டே பண்ணணும். நான் சொன்னேன்னா அப்புறம் என்னோட ரூமில் என் கூட தான் நீ தூங்கணும். என்னதே என்ன தயாங், இதெல்லாம் என்ன தயாங்? ப்ளீஸ் ஜங்குக்கா, 1 மந்த்து தானே. ஐயோ டேய், எப்பட்றா? என்ன ஜங்குக், ஓகேவா இல்லையா? ஐயோ பெரிய மனுஷா, வெளியே வருவல்ல, தனியாக சிக்கவல்ல, அப்போ வச்சுக்கிறான். ஓகே அங்கிள், உங்கள் கூட தானே ஸ்டே பண்ணிக்கலாம். அப்போ ஆன்ட்டி? ஏய் 1 மந்த் நீ தேங்க் கூட போய் தூங்கு. ஓகே சரிங்க, நான் போய் தூங்குறேன். என்னது தூங்குறியா? அடியே ஏதாச்சும் சொல்லுவேன்னு நினச்சேன். என்னடி இப்படி பொசுக்குன்னு இப்படி பண்ணிட்டேன். சே என் மாமியாரா? ஐயோ, என் தேங்க் பாப்பா மட்டும்தான் கிறுக்குன்னு நினச்சேன். இங்கே ஒட்டுமொத்த குடும்பமே பைத்தியமாக இருக்கே. ஐயோ டேய் சுகா, எனக்கு இங்கே இருக்க பைத்தியமே பிடிச்சிரும் போலடா. அனுபவி மச்சான், அனுபவி. ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் கிளம்பிடுறாரு. ஜிமின் இதை பார்த்துட்டு சிரிக்கிறதா, என்ன பண்ணுறது, என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போது சுகா அப்படியே அந்த டோர் கிட்ட வரைக்கும் போயிட்டு அப்படியே டோன் பண்ணி, ஓய் ஜங்குக்கோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும், ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரியா? தோ வரேன். சரி மச்சான், நான் கிளம்புறேன். எங்கடா விட்டு போகிறா? டே ப்ளீஸ்டா, எங்களுக்கே எப்போயாதாச்சும் ஒரு டைம் கிடைக்குது, நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி. ப்ளீஸ்டா, கெடுத்து விட்டுறாதடா, நான் போகிறேன்டா. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அனுப்பி விடுறாரு. ஓகே அங்கிள், நான் போயிட்டு ஜங்குக்கோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரிப்பா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நைட்டு தான். ஜங்குக் சுத்தமாக தூக்கம் வரல. 2 பில்லோவும் எடுத்து அவருக்கு இயர்ஸ் கிட்ட வச்சு அப்படியே காதை 2 டைட்டாக க்ளோஸ் பண்ணி அவருடைய ஐஸ் 2 அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேக்கும் இங்கேக்கும் உருண்டுட்டு இருக்காரு. சுத்தமாக ஜங்குக்கு தூக்கமே வரல. அப்படியே ரைட் சைடில் டர்ன் பண்ணி ஒரு பார்வை தான் அப்படி பார்த்து முறைச்சிட்ருக்காரு. செம்ம கடுப்பாகுது. ஏன்னா தேங்கோட அப்பா அப்படி கொரட்டை விட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஜங்குக்கு இதை பார்க்க செம்ம வெறி ஆகுது. அப்படியே ஓங்கி ஒரு உதைக்கலாமான்னு தோணுது, அவ்வளோ வெறி ஆகுது. ஜங்குக்கால
சுத்தமாக முடியல. இதுக்கு மேலே அவருடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாரு தேங்கோட அப்பா. அப்படி கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஜங்குக்கு செம்ம வெறி ஆகுது. ஜங்குக்கு அவ்வளோ கோவத்தோட அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. என்ன பண்ணுறது? அம்மா, நம்ம பாப்பா என்ன பண்ணுறான்? போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? பார்த்தா ஏதாவது சொல்லுவானா? ச்சே, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ரொம்ப ஸ்லோவாக எழுந்திரிச்சு மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த டோரை மெதுவாக க்ளோஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நீ என்னையும் பண்ணி தொலையா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பூனைக்குட்டி, அதுவும் திருட்டு பூனை பதுங்கி பதுங்கி உள்ளே வரும்ல, அந்த மாதிரி பதுங்கி பதுங்கி தேங்கோட ரூம்க்கு வராரு. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அப்படியே ஜங்குக் அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ லவ்வோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே அந்த டோரில் சாஞ்சிட்டு அப்படியே தேங்க மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அந்த பெட்டோட அந்த கார்னரில் ஒன் சைட் படுத்துக்கிட்டு ஒரு ஹேண்டை அப்படியே மடக்கி அவருடைய ஹெட்டுக்கு கொடுத்துட்டு இன்னொரு ஹேண்டை அந்த ஹேண்டு மேலே வச்சுட்டு க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதுவும் அந்த பெட்டுக்கிட்டேயே ஒரு எல்லோ கலர் லேம்ப்பு, ஒரு குட்டி லேம்ப் வச்சுருக்காங்க. அது அந்த லைட்டை வெளிச்சத்துக்கும் தான் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காரு. ஜங்குக்கு அவ்வளோதான், இவ்வளோ நேரம் புலம்பிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அது ஃபுல்லாக தேங் தேங் தேங். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே தேங்கிட்ட ரொம்ப ஸ்லோவாக வராரு. ரொம்ப ஸ்லோவாக வந்து அப்படியே அந்த பெட்டுக்கும் கீழே தரையில் உட்காந்துட்டு அப்படியே அந்த பெட்டு மேலே ஒரு ஹேண்ட் அப்படியே ஊனி அவருடைய சீக்ஸுக்கு கை கொடுத்துட்டு அப்படியே தேங்க மட்டுமே பார்த்துட்ருக்காரு. தேங் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. அந்த லைட் வெளிச்சத்துக்கும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. தேங் மட்டுமே பார்த்துட்ருக்காரு. தேங் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. அவருடைய சிக்ஸுக்கு கை கொடுத்துட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காரு. இப்போது தேங்கோட ஃபேஸில் ஒரு ஹேர் அப்படியே வந்து தேங்கோட ஃபேஸில் படுது. இப்போது அது லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ லைட்டாக லிப்ஸை பைட் பண்ணுறாரு இங்கே ஜங்குக். ஐயோப்பா, என்ன லிப்ஸு தான் அது. இந்த லிப்ஸை பார்க்கும்போது எனக்கு இப்போவே கடிச்சு எடுக்கணும் போல இருக்கு. அதை என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் க்யூட்டாக அந்த ஹேர் எடுத்து அந்த இயர்ஸ் கிட்ட வச்சுட்டு தேங்கோட ஃபோர்ஹெட்டில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு அப்படி தேங்கோட இயர்ஸ் கிட்ட வந்து, ஒய் பாப்பா, இப்போ எந்திரிச்சு வெளியே வர போறியா, இல்லை இங்கே ஏதாச்சும் பண்ணட்டா? எனக்கு இப்போ ஒன்று கிஸ் பண்ணணும்னு தோணுது. சீக்கிரம் வெளியே வா, எந்திரி. ஒய் பாப்பா, ஒய் தேங் தேங் தேங். ஜங்குக், கத்தாத கத்தாத கத்தாத. ஜங்குக், இங்கே என்ன பண்ணுற? வெளில வா. எதுக்கு? நல்லா வரமாட்டா. அப்பா பார்த்தாருன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாயிரும். நான் வரல, நீ வெளியே போ. அம்மா வேறு தூங்கிட்டு இருக்காங்க. ஏய், தூங்கிட்டு தானே இருக்காங்க, எதுக்கு இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா? எந்திரிச்சு வா வெளியே. ஜங்குக்கு பயமாக இருக்கு. எந்திரிச்சு வாடா, வா. நான் மேலே டெரஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் வர. வரல அவ்வளோதான், புரிஞ்சுதா? வர்ற? ஓகே, சரி வரேன் போ. ஜங்குக்கா, லவ்யா, சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அந்த டெரஸில் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அந்த கை ரெண்டையும் கட்டிக்கிட்ட அப்படியே அந்த மூணை மட்டுமே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ஒரு ஹேண்ட் அப்படியே ரொம்ப டைட்டாக வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணுறாங்க. ஒய், சொல்லு. லவ் யூ. ஒய், லவ் யூடா பாப்பா, லவ் யூ. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங் தான் அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு, க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக வந்து தேங்கோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு ஹேண்டையும் அப்படியே தேங்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணி அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தேங் அப்படி ஜங்குக்கோட அந்த
டிஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அவருடைய ஐஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ அழகாக 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மூன் வெளிச்சத்தில், அந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த பார்க்குறதுக்கு க்யூட்டாக 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே இந்த கிஸ் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போது ஜங்குக் அப்படியே தேங்கோட ஐஸை பார்க்குறாரு. ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறாரு. 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துட்டு க்யூட்டாக 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே தேங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஜங்குக்கா எங்கே போகிற? எங்கேயும் இல்லைடா, இங்கே தான் இருக்கேன். நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காடுறாரு. உட்காந்துட்டு தேங்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படி அவருடைய தைஸில் உட்கார வைக்கிறாரு. ஜங்குக்கா என்ன பண்ணுற? ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் தானே, உட்காரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங் தான் க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் அப்படி அவருடைய ஹெட்டை கொண்டு வந்து தேங்கோட செஸ் கிட்ட வச்சுட்டு அவருடைய 2 ஹேண்டையும் தேங்கோட ஹிப்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட இழுத்து அவருடைய செஸ்ஸில் அப்படியே அவ்வளோ அழகாக சாஞ்சிக்கிறாரு. இப்போது நம்ம தேங் தான் அவருடைய ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட ஹேரை அவ்வளோ அழகாக கோதி விட்டுக்கிட்டே, என்னாச்சு? இன்னும் எவ்வளோ நாளடா உன்னை விட்டு தனியாகவே பிரிஞ்சிருக்கிறது? சீரியஸாக என்னால் முடியல, புரியுதா? உங்கள் அப்பா என்னை சாவடிக்கிறான் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா தயா? ஆனால் இங்கே வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் அப்பங்கிட்ட திட்டு வாங்கிட்டுருக்கேன். பத்தாதுக்கு உங்கள் அப்பா கொரட்டை விட்டு என்னை சாவடிக்கிறான்டா. எனக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த வீட்டில் இருக்க வேலையை பாதி வேலை நான் தான் பார்க்குறேன். அதுலேயும் உங்கள் அப்பா குறை கண்டுபிடிச்சி ஆச்சா போச்சான்னு கற்றுன்னு கத்துறான். என்ன தான்டா நினச்சிட்ருக்கான் உங்கள் அப்பா? உன்னை எனக்கு கொடுப்பானா இல்லையா? நானும் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். ஆனால் ஒன்று தயா, இதெல்லாமே உனக்காக மட்டும்தான் பண்ணுறேன். என் பாப்பாக்காக, என் பாப்பாவோட ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் மூடிட்டு இது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அப்பனை போட்டு தள்ளிட்டு உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது, புரியுதா? என் பாப்பாவோட ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் இது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கா, இதெல்லாமே எனக்கு தெரியும். என்னோடய ஹாப்பினஸ்க்காக தான் நீ இவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் என் அப்பா இப்படியெல்லாம் கிடையாது ஜங்குக்கா. என்னான்னு தெரில, உன் விஷயத்தில் மட்டும் ரொம்ப இதாக பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஐம் சாரி. நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல? ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்கு அப்பான்னா அவர் எனக்கும் அப்பா மாதிரி தான், புரிஞ்சுதா? எனக்கு அவர் மேலே கோவம்லாம் இல்லை, லைட்டாக கோவம் இருக்குது. ஆனால் உன்னை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றாரு, அது மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதனால் மட்டும்தான் உங்கள் அப்பா என்னை இப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் எனக்கு புரியுது தயா. ஆனால் ரொம்ப ஓவரப் பண்ணுறான்டா, ரொம்ப ஓவரப் பண்ணுறான். அதுதான்டா என்னால் பொறுத்துக்கவே முடியல. உங்கள் அப்பா உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, இதுலேருந்தே தெரியுது. எங்கே நான் உன்னை ஏதாவது ஒன்று கஷ்டப்படுத்திடுவேணும்னு பயப்படுறாரு. ஆனால் ஒன்று தயா, என்றைக்குமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நீ என் லைஃப்பில் வந்தது ஒரு ஏஞ்சலே வந்த மாதிரி. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. என்னை இந்த அளவுக்கு யாராவது பார்த்துக்க முடியுமோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் பாப்பா, ஏன் தயா, என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் இல்லை? ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். என் ஜங்குக்கு பார்த்துக்காம வேற யாரை பார்த்துக்க போகிறேன்? இது போதும்டா, இது போதும். இதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட ரெடியாக தான் இருக்கேன். 1 மந்த்து தானே, அப்படி கண்ணை மூடி கண்ணை தொடக்கிறதுக்குள்ளே போயிட போகுது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நைட்டெல்லாம் இந்த டெரஸில் வந்து நம்ம டெய்லி மீட் பண்ணுறோம், புரிஞ்சுதா? புரியுதா? சரி, ஓகே. என்ன ஓகே மட்டும் சொல்கிறேன்? வேறு என்ன பண்ணணும்? இந்த அழகான ஸ்ட்ராபெரி லிப்ஸை இந்த பனானா லிப்ஸோட அப்படியே அட்டாச் பண்ணேன்னா நல்லா தான் இருக்கும். அப்படி சொன்னேன்னா
இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஆசையை பாரு, தள்ளு, நான் போகணும். ஏய் பாப்பா பாப்பா ப்ளீஸ்டா, ஒரே ஒரு கிஸ் மட்டும். அதான் வந்தோடனே கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? ஏய் ப்ளீஸ்டா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை கிஸ் பண்ணி. என்னது ரொம்ப நாள் ஆச்சா? இப்போ தானே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணேன். அது சும்மா லைட்டா. ரொம்ப லாங்காக கிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பண்ணலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே சொல்லிட்டேன். நான் ஓகேவே சொல்லலை. அப்பா கீழே இருக்காரு, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவ்வளோ க்யூட்டாக தேங்காய் அப்படியே அவருடைய தைஸில் உட்கார வச்சுட்டு க்யூட்டாக ஃபேஸ் ரெண்டே கப் பண்ணி அப்படியே கிட்ட இழுத்து லைட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக போகுது. ஸ்ட்ராங் பண்ணுறதுமே நம்ம தான். ரொம்ப அழகாக ஜங்குக்கை கிட்ட இழுத்து அவ்வளோ அழகாக அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கை அப்படியே தேங்காய் பார்த்து அப்படியே அவருடைய ஐப்ரோஸை விங்க் பண்ணுறாரு. இப்போது க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்ருக்காரு. அவருடைய தை ஸ்மெல்ல அப்படி ஜங்குக் அவருடைய ஹெட்டை வச்சு அவ்வளோ அழகாக படுத்துட்ருக்காரு. நம்ம க்யூட்டாக அவ்வளோ அழகாக ஹேரெல்லாம் அப்படியே கோதி விட்டுட்ருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக கண்ணை மூடி தூங்கிட்டுருக்காரு. ஜங்குக்கா நீ தூங்கலை, எனக்கு நல்லாவே தெரியும். ஐஸ் ஓப்பன் பண்ணு. என்னன்னு சொல்லு. என்ன பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா நம்ம 2 பேரும் இங்கே மேலே வந்து? இன்னொரு 5 நிமிஷம்டா, 5 நிமிஷம். இப்படியே படுக்கணும்னு தோணுது லைஃப் லாங். இப்படி உன் மடி மேலேயே படுத்துட்டு செத்தா கூட சந்தோஷம்தான். என்ன பேசிகிட்ருக்கா? இதை பாரு, நானும் நீயும் ரொம்ப நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குள்ளே என்ன சாவை பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்கேன்? அப்படி இல்லை தயா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு நீ யாருமே இல்லாமல் இருந்தேன்டா. உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டாமஞ்சரியான ஒரு மாமனார், க்யூட்டான ஒரு மாமியார், அப்புறம் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்னை பார்த்துக்கிற ஒரு க்யூட்டான அழகான ஒரு ஏஞ்சல் என் லைஃப்பில். இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கவே இல்லை தயா, என் லைஃப் இப்படியெல்லாம் போகுமான்னு. அவ்வளோ அழகாக இருக்கு என் லைஃப். இப்போது முதல்லாம் தூங்கும்போது எனக்கு நீ யாருமே இல்லை, அப்படியே நான் செத்து போனால் கூட எனக்காக அழுக கூட யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இப்போது என் பாப்பா இருக்கான். நான் செத்தா கூட அழுவல்ல. ஜங்குக்கும் கூடவே நானும் செத்துருவேன். என்ன பேசிகிட்ருக்க? உன் கூட சேர்ந்து நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குள்ளே சாவை பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்கேன். இல்லை தயா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்காக ஒரு க்யூட்டான ஒரு அன்பான ஒரு பொண்டாட்டி. நிறைய லவ் பண்ணணும்டா, ஒன்று நிறைய லவ் பண்ணணும். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அப்போல்லாம் வீட்டுக்கு வந்தால் ஏன்டா வீட்டுக்கு வந்தோன்னு தோணும். ஆனால் இப்போல்லாம் உன்னை பார்க்குறதுக்காகவே நான் வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. உன்னை பார்க்கணும், உன்னை கிஸ் பண்ணணும், உன்னை அப்படி என் லவ்வில், என் அன்பான லவ்வில் உன்னை மூழ்கடிக்கணும்னு தோணுது. இப்படியே என் கூட லைஃப் லாங் இருப்பையா? என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல ஜங்குக்கா? என்றைக்குமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அவருடைய டியர்ஸ் அப்படியே ஜங்குக்கோட ஐஸில் விழுந்து அவருடைய ஐஸ்லேருந்து அப்படியே அந்த டியர்ஸ் அப்படியே வெளியில் போகுது. அவ்வளோ அழகாக 2 பேருமே
க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த மூன் வெளிச்சத்தில். அந்த டெரஸில் அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு ஜங்கக் தேங்கோட தைஸில் அப்படியே படுத்துட்டு க்யூட்டாக 2 பேரும் பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இனி இரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை